திருவார்த்தையை தியானிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து நாம் ஆபிரகாமனுடைய குடும்பத்தையும் அவனுடைய மனைவி மற்றும் வாக்குத்தத்தத்தின் மகனாக இருக்கிற ஈசாக்கு இவைகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். 17, 18, 19 இந்த 3 வசனங்களில் ஒரு அற்புதமான தேவ சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கார். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த ஆபிரகாம் தேவனுடைய மகத்துவமான அந்த சித்தத்தின் மையத்தில் வாழ்ந்தார். நம்முடைய படிக்கிற வேத தியானம் என்னென்னா, தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் நான் இருக்கிறேனா, தேவன் எனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அந்த திட்டத்திற்காக என்னை ரட்சித்தார், அபிஷேகித்தார், என்னை இன்றும் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நான் நிறைவேற்றி முடிக்கணும். அப்படி முடித்த உடனே ஆண்டவர் அவரோடு நம்ம எடுத்துக்கொள்ளுவார். அது பூரணப்பட்ட விடம். அப்போ அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி படித்து வருகிறோம். ஆபேல் பலி, ஒரு உன்னதமான பலியை அடையாளப்படுத்தினார். இந்த ஏனோக்கு தேவனோட நடப்பதை அவர் நிறைவேற்றி முடித்தார். நோவா நியாய தீர்ப்பினால் வரக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள கிருபை கிடைக்கும் அந்த எச்சரிப்பை பற்றி 100 வருடம் பிரசங்கித்து அந்த திட்டத்தை, அதாவது இறுதி நியாய தீர்ப்பை குறித்த ஒரு திட்டத்தை பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். பின்பு ஆபிரகாம் வருகிறார். இந்த ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை இனம் கண்டுபிடிச்சு, அவருடைய குரலை கண்டுபிடிச்சு அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிகளுக்கு தகப்பனானார். இந்த விசுவாசிக்கு தகப்பனாகிறது எப்படின்னா, விசுவாசித்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைத்திருந்த சித்தம் என்ன? கானானுக்கு போகணும். அதாவது பரம கானான் நமக்கு முன்னாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பூமியில் கானான் தேசம் ஒரு முன்னடையாளமாக கொடுக்கப்பட்டது. அதை நிறைவேற்றி முடிக்கணும். அதற்கு முதல்ல கீழ்ப்படிந்து போனது ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் எங்கே புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பரம கானானுக்கு போனார். உண்மையிலே அவர் கானான் தேசத்துக்கு போனார். ஆனால் அவர் போய் சேர்ந்தது என்ன? பரம கானானுக்கு. எப்படின்னா, அவர்கள் அங்கே அந்த வசனம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படிப்பட்ட அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுயதேசத்தை ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் கானானில் அந்த கல்லறை பூமி தவிர வேறு ஒன்றும் அவர்கிட்ட இல்லை. அவர் மரித்து போயிட்டார். அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணது என்ன? இந்த தேசம் முழுவதும் உனக்கு கொடுப்பேன். உன் சந்ததி எப்படி இருக்கும்? உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல் இருக்கும். உன் சந்ததி கடற்கரை மணலை போல் இருக்கும். இந்த 3 சந்ததிகளை கர்த்தர் சொன்னார். அது எப்படி இருந்தது அப்படின்னா, எண்ண முடியாததான ஒரு பெருங்கூட்டமாக இருக்கும். அதற்கப்புறம் அவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியிலேருந்து ஜாதிகள் உருவாக்குவாங்க, ராஜாக்கள் உருவாகுவாங்க, நிறைய சொன்னார். இந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி முடிப்பதற்காக அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெறுவது தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம். பெறுவது, அதற்கு 25 ஆண்டுகள் காத்திருந்து 100 வயதில் ஈசாக்கை பெறும்படியான பலனை பெற்று, சாராள் 90 வயதில் ஈசாக்கை பெறும்படி பலனடைந்து அதை பெற்று முடித்தார்கள். இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. இப்போ நீங்கள் ஈசாக்கு யார்? ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் யார்? கிறிஸ்து. மொத்தம் அனுகூலத்துக்கும். இந்த ஈசாக்கு கிறிஸ்துவை போல இருக்கிறார். இப்போ வேறு பிரிக்கப்பட்ட ஆபிரகாம், இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஆபிரகாம் இந்த உலகத்தில் கானான் தேசத்தில் பரதேசியாக ஒரு அப்படியே தேசாந்தரியாக வாழ்ந்தார். அவருக்கு அந்த பூமி முழுவதும் கொடுக்கப்படலை. பின்னாட்களில் அது கொடுக்கப்பட்டது. அது வேற சத்தியம். ஆனால் ஆபிரகாம் தன் சுயதேசத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. அறிக்கையிட்டு 14ஆம் வசனம், அறிக்கையிட்டவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இப்போ ஆபிரகாம் சுயதேசத்துக்கு பரமகானானுக்கு போயிட்டார். ஆபிரகாமுடைய மடியில் தான் அந்த ஏழை லாசரு போய் உட்கார்ந்தார். பிதாவின் மடியில் குமாரனும், குமாரனுடைய மடியில் ஆபிரகாமும், ஆபிரகாமனுடைய மடியில் லாசரும் உட்கார்ந்தார்கள். இப்போ பாருங்க, ஆபிரகாம் இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். 1 அவருடைய திட்டம், 1 கானான் போவது. 2 அவருடைய திட்டம் என்ன? ஈசாக்கை பெறுவது. 3வது ஒரு திட்டம் இருக்கு. 3வது ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். இதெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். அது படிப்படியாக நடந்துச்சு. இப்போ பாருங்களேன், கானானுக்கு போன்னு சொன்னபோது கீழ்ப்படிந்த உடனே தேவன் அவரை முழுவதுமாக பொறுப்படுத்திட்டார். எங்கே போனாலும் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சேனை கூடவே இருக்கிறது. அவர் செய்கிறதுல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவரை அபரிதமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. உலக மனிதர்கள் அவரை பார்த்தும்போது பெரிய சீமான், யுத்தத்தில் பெரிய ஆள் அவர். மெல்கிசதேக்கு அவரை ஆசீர்வதிக்கிறாரு. நிறைய காரியங்கள் நடக்குது. அது கீழ்ப்படிதலுக்கான பரிசு. கீழ்ப்படிதலுக்கான பரிசு என்ன தெரியுமா? இந்த பூமியில் நாம் தேவனுடைய முழு பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுகிறோம். அப்போ பரலோகமே நம்மை சுற்றி நம்மை பாதுகாக்கும்படி இறங்கி வருகிறது. நம்ம கவலைப்பட வேண்டாம். அது நமக்கு காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய எதிர்கால வளர்ச்சி, நம்முடைய வளமையான வாழ்வு நமக்கு காட்ட வேண்டாம். அது கேரண்டி. அதை சத்துருக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பான இடத்துல இந்த ஆபிரகாமும் அவனை போல கீழ்ப்படுகிறவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த உலக அதிபதி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட தான் போராடுவான். வாழ்நாள் பூரா நம்ம கூட தான் போராடிக்கிட்டே இருப்பான். என்ன காரணம்னா, நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் தேவனுடைய கரத்திலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா நம்மளை இப்போ வேட்டையாடுவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம கொஞ்சம் தேவனுடைய சித்தத்தை செஞ்சல அஜாக்கிரதையாக இருக்கிறோம், ரொம்ப லெத்தாச்சிக்கா கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இப்படி இருந்தோன்னா கீழே இறங்கி வரும்போது அவன் டப்புன்னு அடிப்பான். ஆனால் ஆண்டவருடைய கரம் நம்மளை தாங்கி கொள்ளுகிறது. அப்போது நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்த உடனே தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. எதற்கு? தேவனுடைய சித்தம் நம்ம செய்யணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு அதை கொடுக்குறார். தேவ சித்தம் செய்வதற்கு அவர் நம்மளை நிர்பந்தப்படுத்துறதில்லை, கட்டாயப்படுத்துறதில்லை, காற்றை பிடிச்சி இழுத்துட்டு போகிறதில்ல. இல்லைன்னா மூக்கணாங்கயிறை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. நம்மளை ஃப்ரீயாக தான் விட்டுறாரு ஆண்டவர். எந்த ஒரு நிர்பந்தமும் கொடுக்கறதில்ல. ஆனால் நம்ம விரும்பி கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு. இப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவனுடைய சித்தம் என்ன? கானானில் ஈசாக்கை பெற்றெடுப்பது. சரி, 25 வருஷம் காத்திருந்து ஈசாக்கை பெற்றெடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்னென்னா, ஈசாக்கை பலி கொடுக்கணும். இந்த ஈசாக்கு பாருங்கள், ஆபிரகாம், அவனுடைய மனைவி,
சாராள், இப்போ ஈசாக்கும் வந்தாச்சு. இந்த ஈசாக்கும் வந்த பிறகு இவங்க 3 பேரும் தேவ சித்தத்தை செய்து முடிக்கணும். இப்போ முழு குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணும்ல. யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ முழு குடும்பமும் சேவிக்கணும். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்ம சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம், எப்படியாயிலும் ஆண்டவருடைய கிருபையை பெறணும்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுறோம். இப்போ பாருங்கள், அடுத்த கட்டம் உங்கள் குடும்பம், உங்கள் முழு குடும்பமும் உள்ளே வரணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, பாடுபடுறீங்க. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் முழு குடும்பத்தை, அந்த கணவனையோ மனைவியையோ ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்துடுறார். இப்போ பிள்ளைகள் அடுத்து, இப்போ நமக்கு திருமணமான உடனே குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்தோம். இப்போ எனக்கு 87 கல்யாணம் ஆச்சு. எனக்கு உடனடியாக ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்தாச்சு. ஒரு 3 வருஷத்துக்குள்ளே 2 பிள்ளைகள் பிறந்தாச்சு. என்னுடைய மனைவி கல்யாணத்தில் தான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இந்துவாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று உள்ளே வந்தாங்க. ஒரு மனம் திரும்புதல் பாதை வந்து திருமணத்தை மையமாக வச்சு வந்தது. நான் ஏற்கனவே 84 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். அப்போ என் மனைவி வந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு காலங்கள் எடுத்தது. ஓடிக்கிட்டே இருந்தோம், ஊழியம் செய்துகிட்டு இருந்தேன். என் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அதற்கப்புறம் என் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அதிக பாடுபட்டேன். அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், நானும் என் மனைவியும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரட்சிங்க. வாலிப பருவத்தில் மனம் திரும்பி ஞானசானம் பெறணும் ஆண்டவரே, நான் குழந்தை ஞானசானம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, அப்படி தீர்க்கமாக இருந்தேன். அப்போ ஆண்டவர் வந்து என் பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பையனை தேர்ந்த ரட்சித்தார், மகளையும் ரட்சித்தார். அப்போ முழு குடும்பமாக இப்போ நம்ம ஆராதிக்கிறோம். இப்போ இதே போல் ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு 3 பேரும் பிறந்தாச்சு. 3 பேரும் இருக்காங்க ஒரே லைனில், தேவ சித்தத்தை நோக்கி போகிறாங்க. அப்போ தேவ சித்தம் இந்த குடும்பத்திற்கு என்ன தெரியுமா? ஈசாக்கை பலியாக கொடுக்கணும். அதான் வந்து தேவனுடைய சித்தம். உங்களுக்கு புரியுதா? அந்த சித்தம் வந்து அப்படியே உயர்ந்து கொண்டே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நேராக போகுது. 1, 2, 3. 3வது சித்தம் என்ன? ஈசாக்கு பலியிடப்பட வேண்டும். எப்போ? கைப்பிள்ளையாக இருக்கும்போது இல்லை, இளைஞனான பிறகு. ஏன்னா இஸ்மவேலை துரத்தி விட்டாச்சு. இப்போ ஈசாக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, சாராள், ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில். வேறக்காரங்க மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? ஆதியாகமம் 17 ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் அந்த 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 22 1, 2 வசனங்கள் பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்றால், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ அந்த பரிபூர்ண சித்தத்தின் அந்த கடைசி செயல் வந்துருச்சு. இப்போ இந்த காரியத்தில் யாரெல்லாம் வந்து ஒத்துழைக்கணும்? ஆபிரகாம் ஒத்துழைக்கணும், சாராள் ஒத்துழைக்கணும், ஈசாக்கு ஒத்துழைக்கணும். அப்போ தான் அந்த சித்தம் நிறைவேறும், இல்லைன்னா நிறைவேறாது. இதை கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஏன்னா அப்பாட்ட தான் பேசுகிறார். ஆரம்பத்திலேருந்தே தலைவன்கிட்ட தான், குடும்ப தலைவர்கிட்ட தான் கர்த்தர் பேசுவார். ஆபிரகாம்கிட்ட பேசினார், சாராளுக்கு ஆபிரகாம் சொன்னால், இப்போது ஈசாக்குக்கும் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாச்சு. இப்போ பலி செலுத்துதல்ங்கிறது வந்து வாழ்க்கையில் எப்போது நடக்கிறது? ஞாயிறு தோறும் நம்ம ஆராதனைக்கு போய் பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு பலியை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து பிரதானமான ஒரு பலி நம்ம வாழ்க்கையில் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு உத்தமமான ஒரு சித்தம் இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி அந்த சமயத்தில் நல்லா பக்குவம் அடைந்து
எல்லாம் வந்து கனிந்து வரும்போது தான் அதை சொல்லுவார், முதல்ல சொல்ல மாட்டார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தை ஒரு அடி தான் காட்டுவார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த அடி காட்டுவார். ஒரு முழு படத்தை ஆண்டவர் நமக்கு காட்ட மாட்டார். நம்முடைய விசுவாச ஓட்டத்தினுடைய முழு படத்தை ஆண்டவர் காட்ட மாட்டார். அப்படி காட்டிட்டா ஆமை முயல் கதை மாதிரி தான், படுத்து உறங்கிடுவோம். இதை பார்த்துக்கலாம், அந்த நேரம் வரும்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு, கூனிவருக்கு பயல கூனிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஒரு ஸ்டெப் தான் காட்டுவார். அன்றாடம் ஒரு ஓரம் தான் காட்டுவார். திட்டம் பெருசாக இருக்கும், திட்டம் பெருசாக இருக்கும். பாருங்களேன், தேவனுடைய விடுதலை திட்டம் எவ்வளோ பெருசு பாருங்கள். அது வந்து ஏதேனிலே தோன்றிட்டு, ஏதேனை விட்டு துரத்தின உடனே அந்த திட்டம் துவங்கிட்டு, அவங்க பாவம் செய்த உடனே அந்த ஸ்திரீயின் வித்து பிறப்பாருன்னு சொல்லிட்டார். அந்த திட்டம் துவங்கிட்டு. ஆனால் அந்த திட்டம் துவங்கி அது வந்து எப்போ வந்து முடிவுக்கு வருது? கிறிஸ்து பிறந்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்புற வரைக்கும் அந்த திட்டம் வந்து செயல்பாட்டில் தான் இருக்குது, முடிக்கப்படலை. அப்போ தேவனுடைய திட்டங்கிறது வந்து ஒரு பெரிய திட்டம். அது நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, அது பெரிய திட்டம். அது நமக்கு இப்போ தெரியாது, நமக்கு ஒரு அடி தான் காட்டுவார். இப்போ பாருங்கள், முதல்ல கானானுக்கு போனார், கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவுடைய கிருபை, ஆண்டவுடைய பிரசன்னம் அவனை சூழ்ந்து கொண்டது. இப்போ நீ குழந்தைக்காக காத்திருக்கிறாரு, இப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். வானத்தின் நட்சத்திரத்தை போல பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஒன்றிருந்து ராஜாக்கள் உதிப்பாங்க, ஜாதிகள் உரிக்கும்னு சொன்னார். ஆனால் பிள்ளை இல்லை. அதுக்காக அவர் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்தார். அந்த தேசத்தில் பரதேசியாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார், ஆனால் ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் பாருங்க, அவர் வந்து குழந்தையை பெற்றெடுத்தார். குழந்தையை பற்றி ஈசாக்கை பெற்ற பிறகு அதோட முடியல, இன்னொரு திட்டம் இருக்குது. அதான் என்னது? ஈசாக்கை பலி கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், ஈசாக்கை பலி கொடுத்த அந்த காரியம் எப்படி முடிஞ்சதுன்னு நமக்கு தெரியும். அதனால் அதில் பரபரப்போ படபடப்போ அல்லது ஒரு சோகமோ இல்லை, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை கூட்டிகிட்டு போவோம், மோரியா மலைக்கு கூட்டிகிட்டு போவார், விறகுகளை அடுக்குவார். அப்புறம் வந்து ஈசாக்கை கட்டி அது மேலே வந்து கிடத்துவார். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கத்தி எடுத்துகிட்டு வாங்குவார். அது வரைக்கும் ஆண்டவர் பேசலை. இது நமக்கு தெரியும். அதனால் நமக்கு டென்ஷன் ஆகலை, இப்படி தான் போவோம் அப்படின்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி சொல்ல மாட்டார், அப்படி காட்ட மாட்டார். என்ன நடக்கும் அது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கும். அதை நமக்கு ரிவீல் பண்ணி, அதாவது நமக்கு வெளிப்படுத்தி காட்ட மாட்டார். அவர் அந்த பாதையை நோக்கி காட்டுவார். அதாவது டார்ச் லைட் எப்படி அடிக்கும் தெரியுமா? காலுக்கு மாத்திரம் தான் டார்ச் லைட் அடிப்பார். மேலே முன்னால் ஒரு 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 10 கிலோமீட்டருக்கு காட்ட மாட்டார். காலில் அடித்து காட்டுவார். அடுத்த ஸ்டெப் நடப்பா அப்படிம்பார். என்ன நடக்குது, என்ன இருக்குது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாமே ரகசியம், எல்லாமே வந்து எதிர்பார்ப்பு, எல்லாமே மகிமை, அப்படி இருக்கும். இப்போ ஆபிரகாமை கர்த்தர் இப்போ பாருங்கள், இந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். இந்த சித்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, கிறிஸ்து சர்வலோகத்திற்கும் பலியாக மாறப்போகிறார். ஒரு பிதா இருக்கிறார், ஒரு குமாரன் இருக்கிறார். அந்த பிதா குமாரனை பலியிட போகிறார், அவ்வளோதான். இதுதான் சீன், இதுதான் தேவ சித்தம். உங்களுக்கு புரியுதா? ஒரு பிதா, ஒரு குமாரன், ஒரு பலி. இந்த டிராமாவை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிழலாட்டமாக செய்து காண்பித்தார். நீங்கள் ஆபேலை பார்க்கும்போது ஆபேலுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஆபேலுடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்த உடனே முதல் சந்ததி ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு பழுதற்ற பரிபூர்ணமான பலி மனுக்குலத்திற்காக வந்து பலியிடப்படும் என்பதற்கு அடையாளமாக ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது பிசாசு வந்து பார்த்தான், ஓ பலி வரப்போகுது, நம்ம வந்து சிலுவையில் தோற்கடிக்க போகிறோம். இந்த பிறந்த உடனே தேவ சித்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அவனுடைய சகோதரனை தூண்டி விட்டு கொண்டுட்டான். உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி பிறக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆகார ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இஸ்மவேல் பிறந்து விட்டான். இப்போ அதாவது ஈசாக்குக்கும் இஸ்மவேலனுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வாழ்நாள் பூரா நடந்துக்கிட்டே இருக்கு. இது சத்துரு பின்னாலே வந்து காரியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த விடுதலை திட்ட பயணத்தை, அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவன் போராடுவான்.
நீங்கள் மாமிச மனிதனா, மாமிச சந்ததியா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியா, நீங்கள் ஆவிக்குரிய சந்ததியா? நீங்கள் பாருங்கள், மாமிச சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி, அப்புறம் ஆவிக்குரிய சந்ததி. 2-3 சந்ததி வருதா? நட்சத்திரம், கடற்கரை மணல், பூமியின் தூள். இந்த ஆவிக்குரிய சந்ததி தேவனுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த ஆபிரகாம இடத்துல உன் ஏக புத்திரனை எனக்கா பலி கொடுன்னு சொன்னார். இப்போ பிதாவின் மனதில் என்ன திட்டம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமை வச்சு ஒரு ட்ராமா நடத்தி காட்டிட்டார். பிதாவினுடைய திட்டம் என்ன? பிதாவினுடைய மடியில் செல்ல குமாரனாகிய கிறிஸ்து, அந்த செல்ல குமாரனாகிய கிறிஸ்து ஏக பலியா சிலுவையில் மறிக்கணும். ஈசாக்கா ஆண்டவர் கொல்லுவதற்கு பலியிட ஆண்டவர் சம்மதிக்கலை. ஒரு மனித பிள்ளைய பலியாக கொடுக்க ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு குருவியையோ ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்காக பரிகாரமாக ஏற்றுக்கொள்வதில்லை. படைத்தவர் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்ததுனால, தம்முடைய ரூபத்தில் படைத்ததுனால, மனிதன் வஞ்சிக்கப்பட்ட பிறகு மனிதனை மீட்டெடுக்கிற பெரிய திட்டமும் பொறுப்பும் அவர் கையில் தான் இருக்குது. அதை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அவர் அந்த அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நம்ம நேற்று பார்த்தோம். அநேக பிள்ளைகளை நித்தியத்திற்குள்ளே கொண்டு வரும்படி அவர் அவர்களுடைய அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் 2:10 கொண்டு வரும்படி சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ பிதாவினுடைய திட்டம் மனதில் என்ன இருக்குது? பிதா அவருடைய குமாரன், அந்த குமாரன் பூமிக்கு அவர் பாவிகளுக்காக மரிப்பது, பலியிடப்படுவது. இங்கே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில், ஈசாக்கனுடைய வாழ்க்கையில் நிழலாட்டமாக ஆண்டவர் அதை செய்து காண்பித்தார். உங்களுக்கு புரியுதா தேவ திட்டம்? நம்ம எது செய்து முடிக்கணுமோ அதைத்தான் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார், பெருசாக கொடுக்க மாட்டார். நம்முடைய தகுதி அறிஞ்சு, நம்முடைய விசுவாச அளவை அறிஞ்சு, நம்முடைய காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு இலக்கு வைப்பார். 1ஆப்பு பிள்ளைக்கு, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு, 1ஆப்பு படிக்கிற பிள்ளைக்கு அதற்கான கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பார். 5ஆப்பு கொஸ்டினை 1ஆம் பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டார். அந்த பிள்ளைக்கு என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அதில் சில கேள்விகளை கேட்டு அதில் பாஸ் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். முழுவதும் கேட்க மாட்டாங்க. நான் ஆசிரியராக இருந்திருக்கேன், கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன், புக்கு எழுதியிருக்கிறேன். எல்லாமே வரம்புக்கு உட்பட்டது, தகுதிக்கு உட்பட்டது. நம்முடைய விசுவாச அளவு என்னங்கிறத பார்த்து அந்த விசுவாச அளவில் ஒரு இலக்கை ஆண்டவர் நிர்ணயிப்பார். ஆபிரகாமுக்கு விசுவாச அளவு என்ன தெரியுமா? தன்னுடைய ஏக புத்திரனை பலி கொடுக்கணும். அந்த பலியை நிறைவேற்றுற வரைக்கும் அந்த குடும்பம் எவ்வளவு தத்தளிப்பில் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எவ்வளோ காலம் காத்திருந்து பெத்த பிள்ளை, 100 வயதில் பெத்த பிள்ளை, 100 வயதில். இந்த சாராளுக்கு எப்படி இருக்கும்? ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது சாராள்கிட்ட நான் இவளை பலி கொடுக்க கொண்டு போகிறேன்னு சொல்லலை. எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, வீட்டில் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேவ சித்தம் செய்யும்போது எல்லாத்தையும் நம்ம பகிரங்கமாக சொல்ல முடியாது. சில விஷயங்களை நாம் நமக்கும் தேவனுக்கும் இடையே மனதில் வைத்து தான் நம்ம செயல்படணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா தேவ சித்தம் அவ்வளவு உச்சிதமானது, மேன்மையானது நம்முடைய வாழ்க்கையில். அது நம்மால் செய்யக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். இப்போ பாருங்களேன், ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்காம போது, ஈசாக்கு பிறக்காத போது பலியிட சொன்னாரா? இல்லை. ஆபிரகாம் எகிப்தில் அந்த பதான் அராமிலிருந்து கானானுக்கு புறப்படும் போதே
உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அந்த பிள்ளைய நீ பலி கொடுக்கணுன்னா இந்த வாழ்க்கையே வேண்டான்ட்டு போயிருப்பான். வேண்டாயா போதும் ஏ சாமி, நான் இங்கே 16ஆவில் இருந்துருந்தேன் அப்படின்னு இருந்திருப்பான். பாருங்க, கர்த்தர் கிருபையா நமக்கு சில இலக்குகளை வைத்திருக்கிறார். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நான் எனக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை நான் அறிந்து அதை நிறைவேற்றணும். அதை முழு மனதோட முழு சிந்தையோட ஆர்வமாக முறுமுறுப்பு இல்லாமல் இடக்கு பண்ணாமல் அதை நான் நிறைவேற்றணும். அந்த இலக்கு கடுமையானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது கிட்ட போனீங்கன்னா அங்கே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, யெகோவா ஈரேங்கிற வார்த்தை, அந்த நாமம் எப்போ வெளிப்படுத்தப்பட்டது ஆபிரகாமுக்கு? மகனை பலியாக கொடுக்க போகும்போது தான் அது வந்தது. மகனை பலியாக கொடுக்க நடந்து போகும்போது அது வெளிப்படுத்தப்படலை. மகனை கூட்டிகிட்டு போய் மோரியா மலைக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் தனியாக போய் அந்த மலையில் அவர்கள் விறகுகளை பொறுக்கி கட்டைகளை பொறுக்கி அதை அடுக்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு பக்கத்தில் இருக்குது. அப்புறம் ஈசாக்கை கட்டி ஆபிரகாம் அந்த பலிபீடத்தின் மேலே கிடத்தின பிறகு கத்தியை எடுத்து உரையிலிருந்து உருவி குத்த அல்லது கழுத்தை அறுக்க கையை நீட்டும் போது தான் யெகோவா ஈரே வெளிப்பட்டார். உங்களுக்கு புரியுதா? யெகோவா ஈரே என்றால் என்ன? கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று அன்றைக்கு சொன்னா எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்னொரு விஷயம் பாருங்க, பலியை செலுத்திட்டு கீழே வராங்க. சாராள் வீட்டில் இருக்கா, ஆபிரகாம் நடைமுறைப்படுத்துகிறான். இதை உட்படுத்தப்பட்டது யார்? பலியாக கொடுக்கப்பட்டது யார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கு சகலமும் தெரியுது. இப்போ திரும்பி வாரா வீட்டுக்கு வந்து அம்மாட்ட வந்து, எம்மா காட்டியா உன் புருஷன் என்னை வந்து இப்படி பலி செலுத்த போனார், ஏதோ தெய்வாதீனமாக ஒரு குரலுக்காக போய் ஒரு ஆடு கிடச்சி பலிட்டார், இவர் என்னை பலியிடத்துக்கு விட்டாருன்னு அவன் சொல்லலை. என்ன காரணம் தெரியுமா? அவனும் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருந்தபடியினாலே, அவனுடைய வளர்ப்பு நேர்த்தியானதுனாலே தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். குமாரன் வந்து எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் படுத்தும், நான் போய் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றேன். ஈசாக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றினான், கிறிஸ்துவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை, அதுக்கு தான் இந்த ரட்சிப்பு, அதுக்கு தான் இந்த ஊழியம், அதுக்கு தான் இந்த ஆராதனை, அதுக்கு தான் இந்த வேத பாடம். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்துவோம், நம்முடைய சிந்தையை ஒழுங்குபடுத்துவோம். வலது இடது பறகம் பார்க்காம தேவ சித்தத்தின் மையத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கரெக்டாக பொருத்தி நம்ம வாழும்போது நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும், நம் மூலமாக தேவனுடைய மகிமை விளங்கும். பாருங்கள், அந்த முழு குடும்பமும் தேவ சித்தத்தை செய்தது. நீங்களும் நானும் முழு குடும்பமாக அம்மை சேவிக்க யோசுவா சொன்னது போல் நானும் அப்படி வாழ எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேளுப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கும் சேர்ந்து நம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினார்கள். ஆண்டவரே, வரப்போகிற காலங்களில் ஆண்டவரே, உத்தம பலியாக உம்முடைய செல்ல குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் சிலுவையில் மரித்து மொத்த மனுக்குலத்திற்கும் பாவ மன்னிப்பின் மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே ஒரு முன்னடையாளமாக ஆண்டவரே ஒரு கர்த்தாவே அதற்கு முன்னால் ஒரு மோக்காக ஆண்டவரே நேர் அதை செய்தீரே. ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு மாதிரி திட்டத்தை நீர் வெளிப்படுத்தி காண்பித்தீர். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை அந்த மலையிலே பலியிட எல்லா காரியத்தையும் செய்து முடித்த போது யெகோவா ஈரையாக நீர் வெளிப்பட்டீர். இன்றும் ஆண்டவரே யெகோவா ஈரையாய் எங்களுக்காக இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்துவீரார். அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.